السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வணக்கங்களில் எதில் அதிகமாக திக்ர் செய்யப்படுகின்றதோ அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு நன்மைகள் அதிகமாக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், முஜாஹிதீன்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவர்களில் யாருக்கு அதிகம் நன்மை இருக்கின்றது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி தஆலா திக்ரன். ஜிஹாத் செய்யும் பொழுது யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை கூட இருக்கின்றது. ஃபஅய்யு ஸாயிமீன அஅஸமு அஜ்ரன். நோன்பு பிடிப்பவர்களில் யாருக்கு நன்மை கூட இருக்கின்றது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரன். நோன்பை பிடித்துக் கொண்டு யார் அதிகமாக திக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை கூட இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொரு அமலாக கேட்டார். தொழக்கூடியவர்களில் யாருக்கு நன்மை கூட இருக்கின்றது, தொழுகையில் யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை இருக்கின்றது. இதே போன்று ஜகாத், ஹஜ், சதகா, இப்படிப்பட்ட அமல்களை பற்றி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் செய்யும் பொழுது, ஜகாத் கொடுக்கும் பொழுது, சதகா கொடுக்கும் பொழுது யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ அவர்கள் தான் நன்மையில் கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், திக்ர் செய்யக்கூடியவர்கள் அனைத்து நன்மைகளையும் அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் அபூபக்கரே, திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு தான் அதிகமான நன்மை இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் நாம் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்வது ஷைத்தானை விட்டும் எம்மை தூரமாக்குகின்றது. ஷைத்தான் எம்மை நெருங்க முடியாமல் அந்த திக்ர் தடுக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வமன் யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மான். யார் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை புறக்கணிக்கின்றாரோ, அதை விட்டு விடுகின்றாரோ, நுகய்யித் லஹு ஷைத்தானன். அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டால் அவருக்கு ஷைத்தானை நாங்கள் சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டால் ஷைத்தான் தான் நண்பனாக இருப்பான், ஃப்ரெண்டாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மனிதர்கள் ஷைத்தானுடைய ஏதாவது ஊசலாட்டங்கள் ஏற்பட்டால் முதலாவது செய்வது அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்ற சிந்தனையை எடுப்பார்கள். உடனே தெளிவு பெற்று பாவத்தை விட்டு விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கின்றார்களோ எங்கும் கிடைக்காத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் திக்ரிலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அவர்களது உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் நிம்மதி அடைகின்றன. இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களில் நிம்மதி உண்டாகின்றது, உள்ளங்களிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைந்து போகின்றது, உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி விடுகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், உள்ளத்துக்கு திக்ர் எப்படிப்பட்டது என்றால் மீனுக்கு தண்ணீரை போன்றும். தண்ணீரை விட்டும் மீன் பிரிந்து விட்டால் அதற்கு வாழ்வது கஷ்டமாகிவிடும். இதே போன்று ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே திக்ர் இல்லை என்றிருந்தால் அவனது வாழ்க்கையே தொலைந்து போய்விடும் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ, ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுகின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய மிகச் சிறந்த அமல் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். விசேஷமாக ஒரு திக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு திக்ராகத்தான் இருக்கின்றது. அதில் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கின்றது என்றால், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னால் 10 நன்மைகள் உரிமை விடப்பட்ட நன்மை கொடுக்கப்படுகின்றது. 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன,
ஷைத்தானை விட்டும் காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. இதை யார் ஓதினார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நன்மையை பெற்ற அதற்கு ஈக்குவலான நன்மை கிடைக்கும். இதைவிட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்துக்கு நுழைந்ததற்கு பின்னால் கவலைப்படுவது, நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்து விட்டேன், இதை வைத்துதான் கவலைப்படுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களது உம்மத்துக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், சொர்க்கத்துடைய மண் அது நல்ல வாசமானது, இன்பமானது, அதன் தண்ணீர் சுவையானது, அதில் ஒரு மனிதன் விதைக்கக்கூடிய மரங்கள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜுடைய இரவிலே சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமை நாளையிலே ஒரு திக்ர், சுப்ஹானல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையே என்பதை அந்தஸ்துகள் கூலிகள் சொர்க்கத்திலே கொடுக்கப்படும் பொழுது மனிதன் கைசேதப்படுவான் என்று ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எம்மை ஞாபகப்படுத்த வேண்டுமா? நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இஷா தொழுகையிலே ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனம், உத்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, அவனை காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, அவனும் மலக்குமார்களும் உங்களுக்கு ஸலவாத் சொல்கின்றார்கள், உங்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனிமையில் என்னை ஞாபகப்படுத்தினால், அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் தனிமையிலே அந்த மனிதனுடைய பெயரே சொல்கின்றான். நாம் தனிமையில் இருந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அல்லாஹ் எமது பெயரை தனிமையில் சொல்கின்றான். மக்களுடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லது ஏதாவது திக்ரை நாம் சொன்னால் மலக்குமார்களுக்கு மத்தியில் எமது பெயரை அல்லாஹ் சொல்கின்றான். இவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால் எப்பொழுதும் நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பஜாரிலே இருக்கக்கூடிய சில மனிதர்களை பற்றி பேசுகின்றார். அவர்கள் யார் என்றால் ரிஜால், அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களது வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தொழுகையை விட்டும் ஜக்காத்தை விட்டும் அவர்களை தூரமாக்க மாட்டார். அவர்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். இவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அதிகம் திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.